சீதா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் தான் பட போகிறாங்க போல். அவங்க நடவடிக்கை, அவங்க முகபாவம்லாம் அப்படி தான் இருக்குது. அப்படி இல்லை சீதா முத்துவை புரிஞ்சிருப்பாங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் அப்படி நடக்க போகிறது இல்லை போல். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து திருப்பி அந்த கிறிஷை கில் ட்ரிப் பண்ணி பாரு உன்னால் அவங்க அம்மா அழறாங்களான்னு சொல்லி அவரை சரி பண்ணி விட்டுறாங்க. இதில் என்ன நடக்குது அடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முத்து வீட்டுக்கு வந்து தெளிவாக என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறாரு. அந்த அருண் என்கிட்ட பேசினா நான் நல்லா தான் பேசுவேன், நம்மளாம் ஒரு குடும்பமாக இருக்கலாமேன்னு அவர் சொன்னாலும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சீதா கிட்டக்க அருண் வேணுனே அந்த 3 ஆட்களை அனுப்பிவிட்டதே முத்து தாங்கிற மாதிரி பொய்யா பேசுகிறார். அவருக்கு தெரியும் அது இல்லைன்ட்டு. பொய்யா பேசின உடனே வந்து அதை சீதா நம்பி மீனாவை வேற உன்னை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கிடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசீர்வாத் ஆட்டாவுக்கான ஆடெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த கட்ட விஷயங்கள் வருது. இப்போது இந்த குழப்பம், இந்த கன்ஃபியூஷன், இந்த பிரச்சனை இது எல்லாத்துக்கும் இடையில் இந்த பார்க் ஃப்ரெண்டு நேராக வந்து கடைக்கே வந்து மனோஜ் கிட்டக்க நான் தான்ப்பா கிஃப்ட் கொடுத்தேன்னு அந்த ஃபோட்டோலாம் காமிக்கிறாரு. அதில் கிறிஷோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்து ரோஹிணி டக்குன்னு யோசிச்சு அது திருட்டுத்தனமாக அதை எடுத்து ஒளிய வச்சிடறாங்க. இப்பயும் வந்து ரோஹிணி தப்பிச்சிட்றாங்கிறத மட்டும் காமிக்கிறாங்க. ரோஹிணி 100 தடவை தப்பிக்கிறாங்க ஒரு வாரத்தில் மட்டுமே. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.